வாங்க, இன்னைக்கு நாம பேச போறது இந்தியா ஐடி துறையோட ஜாம்பவான் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அதாவது நம்ம டிசிஎஸ் பத்தி தான். இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றது இப்போ ஒரு நல்ல முடிவா, இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்கணுமா? இந்த கேள்விக்கு பதில் தேடலாம் வாங்க. முதல்ல இந்த டிசிஎஸ் ஸ்டாக் பிரைஸ் எப்படி போயிருக்குன்னு பாப்போமா? 2022ல 4000 ரூபாய் வரைக்கும் போச்சு. 2024ல அதையும் தாண்டி 4600 ரூபான்னு ஒரு புது ஹை தொட்டுச்சு. ஆனா இன்னைக்கு மறுபடியும் அதே 3500 ரூபாய் ரேஞ்சுக்கே வந்து நிக்குது. இவ்வளவு ஏற்ற இறக்கம் இருந்தாலும் பல வருஷமா ஸ்டாக் பிரைஸ் பெருசா நகரவே இல்ல. இதுதான் இன்வெஸ்டர்ஸோட பெரிய கவலையா இருக்கு. அப்போ கேள்வி இதுதான், இந்தியாவோட ஒரு டாப் ப்ளூ சிப் ஸ்டாக் ஏன் இப்படி ஒரே இடத்துல நிக்குது? வாங்க, இந்த கேள்விக்கான பதில கொஞ்சம் ஆழமா தேடுவோம். இதுக்கு பதில் கண்டுபிடிக்க நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிப்போம். முதல்ல டிசிஎஸ்க்கு ஆதரவான விஷயங்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். அப்புறம் அதுக்கு எதிரா என்னென்ன சவால்கள் இருக்குன்னு அலசுவோம். கடைசியில நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். சரி, முதல்ல ஏன் இத ஒரு தேக்கமடைஞ்ச சாம்பியன்னு சொல்றோன்னு பார்க்கலாம். டிசிஎஸ் கம்பெனி டிவிடெண்ட் பைபேக்னு முதலீட்டாளர்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் 2021க்கு பிறகு ஷேர் பிரைஸ்ல பெரிய முன்னேற்றமே இல்ல. இதுதான் இன்வெஸ்டர்ஸோட இப்போதைய விரக்திக்கு முக்கிய காரணம். டிசிஎஸோட புகழை கொஞ்சம் பாருங்க. இது இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு முக்கியமான ப்ளூ சிப் ஸ்டாக். சின்ன இன்வெஸ்டர்லேருந்து பெரிய ஃபண்ட் மேனேஜர் வரைக்கும் எல்லாருக்கும் இது ஒரு ஃபேவரட் ஸ்டாக். ஆனா அதோட சமீபத்திய ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ், அது இந்த புகழுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. இந்த முரண்பாடு தான் நம்மளோட முக்கியமான பாயிண்ட். சரி, இப்ப நாம நாணயத்தோட ஒரு பக்கத்தை பார்க்கலாம். டிசிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு? கம்பெனியோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெவென்யூ growth. கடந்த 3 வருஷத்துல டிசிஎஸோட வருமானம் சராசரியா 13.6% வளர்ந்திருக்கு. இவ்ளோ பெரிய ஒரு மெச்சூர்டான கம்பெனிக்கு இது நிஜமாவே ஒரு சூப்பரான வளர்ச்சி. அடுத்து, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கிற லாபம். அதாவது நீங்க போடுற பணத்தை கம்பெனி எவ்ளோ திறமையா லாபமா மாத்துதுன்னு காட்டுற ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. கடந்த 3 வருஷமா இது ஆவரேஜா 47% இருந்திருக்கு. இது எதை காட்டுதுன்னா, கம்பெனியோட லாபம் எவ்ளோ சூப்பரா ஸ்டெடியா வளர்ந்துட்டு இருந்தா. இப்ப இந்த நம்பரை பாருங்க. 0. என்னது இது? கடன். ஆமா, இவ்ளோ பெரிய வளர்ச்சிய டிசிஎஸ் ஜீரோ டெட், அதாவது ஒரு பைசா கடன் இல்லாம செஞ்சிருக்காங்க. இது ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லயே ஒரு பெரிய சாதனை. இந்த டேபிள்ல இருக்கிற நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். சிம்பிளா சொன்னா, கம்பெனி தன்னோட பணத்தை எவ்ளோ திறமையா யூஸ் பண்ணுதுன்னு காட்டுற நம்பர்ஸ் இது. இது ரெண்டுமே ரொம்ப அதிகமா இருக்கிறது மட்டும் இல்ல, கடந்த 10 வருஷமா தொடர்ந்து ஏறிட்டே போகுது. இது ஒரு திறமையான மேனேஜ்மெண்ட்டுக்கு சூப்பர் உதாரணம். டிசிஎஸோட பலம் வெறும் நம்பர்ஸ்ல மட்டும் இல்ல. சரி, ஃபினான்ஷியல்ஸ தாண்டி மார்க்கெட்ல டிசிஎஸ்க்கு இருக்கிற அந்த தனி இடத்த பத்தி இப்ப பார்க்கலாம். எப்படி டிசிஎஸ் உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு ஒரு தவிர்க்க முடியாத பார்ட்னரா மாறுச்சு? யோசிச்சு பாருங்க, அதுங்க ஒரு கம்பெனியோட நரம்பு மண்டலம் மாதிரி. அவங்களோட வேலைகள்ல ரொம்ப ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்கு. இதனால கஸ்டமர்ஸ் டிசிஎஸ் மாத்தணும்னு நினைச்சா அது ரொம்ப கஷ்டமான, செலவு பிடிச்ச வேலையா இருக்கும். கம்பெனியோட இன்னொரு பெரிய பலம் அதோட எம்ப்ளாயீஸ். இந்த கம்பேரிசன் அது தெளிவா காட்டுது. ஐடி இண்டஸ்ட்ரியில ஆவரேஜா 20%க்கும் மேல ஆட்கள் வேலை விட்டு போறாங்க. ஆனா டிசிஎஸ்ல வெறும் 12.5% தான். இதுக்கு காரணம் அவங்களோட ஃபியூச்சர் ரெடி ஒர்க் ஃபோர்ஸ் பாலிசி. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொன்னா, ஏஐ மாதிரி புது டெக்னாலஜி வரும்போது டிசிஎஸ் வெளியிலிருந்து ஆள் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க கிட்ட இருக்கிற லட்சக்கணக்கான எம்ப்ளாயீஸுக்கே ட்ரைனிங் கொடுத்து ரெடி பண்ணிடுவாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். சரி, இது வரைக்கும் நாம டிசிஎஸோட பலத்தை பத்தி பார்த்தோம். இப்ப நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருந்தும் ஏன் ஸ்டாக் பிரைஸ் நகர மாட்டேங்குது? என்னென்ன சவால்கள் இருக்குன்னு இப்ப பாப்போம். இந்த சார்ட் நிலைமையா அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. கடந்த 3 வருஷமா 13.6% இருந்த ரெவென்யூ growth இப்ப வெறும் 6%மா குறைஞ்சிருக்கு. இது பாதிக்கு மேல சரிவு. இன்வெஸ்டர்ஸோட முதல் கவலையே இதுதான். இந்த மேற்கோள் பிரச்சனையோட ஆணிவேரையே சொல்லுது. டிசிஎஸோட மிகப்பெரிய பலம் அதோட சைஸ். ஆனா அதே சைஸ் தான் இப்போ அதோட வளர்ச்சிக்கு தடையா இருக்கு. ஒரு சின்ன கம்பெனி வேகமா வளரலாம், ஆனா ஒரு பெரிய யானை அதே வேகத்துல ஓடுறது கஷ்டம் இல்லையா? அதுதான் டிசிஎஸோட இப்போதைய நிலைமை. அடுத்து, கம்பெனியோட கண்ட்ரோல்ல இல்லாத சவால்கள், அதாவது மொத்த ஐடி செக்டரையும் பாதிக்கிற குளோபல் எகனாமிக் பிரச்சனைகளை பத்தி பேசலாம். வர்த்தக போர், பொருளாதாரத்துல ஒரு நிச்சயமற்ற நிலை,
இந்த மாதிரி குளோபல் காரணங்களால டிசிஎஸோட பெரிய கஸ்டமர்ஸ் எல்லாம் செலவு குறைச்சு வெயிட் அண்ட் வாட்ச் மோடுக்கு போயிட்டாங்க. அதனால புதுசா ஐடி ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தள்ளி போடுறாங்க. இது நேரா டிசிஎஸோட வளர்ச்சியை பாதிக்குது. இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இது டிசிஎஸ்க்கு மட்டும் வந்த பிரச்சனை இல்ல. இது மொத்த ஐடி இண்டஸ்ட்ரியும் ஃபேஸ் பண்ற ஒரு பொதுவான சவால். அதனால டிசிஎஸை விட்டுட்டு வேற ஐடி ஸ்டாக்குக்கு மாறினாலும் இந்த ரிஸ்க்ல இருந்து தப்பிக்க முடியாது. சரி, நாம இப்ப ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது சாதக பாதகங்கள் ரெண்டையுமே பார்த்துட்டோம். இத வச்சு ஒரு இன்வெஸ்டரா நாம என்ன முடிவுக்கு வரலாம்? இந்த ஸ்லைடு நாம இவ்வளவு நேரம் பேசின மொத்த கதையும் ஒரே இடத்துல காட்டுது. ஒரு பக்கம் கடன் இல்லாத செம லாபம் பார்க்குற ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் கம்பெனி, இன்னொரு பக்கம் வளர்ச்சி குறைஞ்சு உலக பொருளாதார சிக்கல்ல மாட்டி இருக்கிற ஒரு கம்பெனி. இதுதான் இப்போ இன்வெஸ்டர்ஸோட குழப்பத்துக்கு காரணம். அப்போ கடைசி கேள்வி உங்களுக்காகத்தான். டிசிஎஸ்க்கு வந்திருக்கிற இந்த மந்த நிலை ஒரு பெரிய புயல்ல சிக்கின மாதிரி தற்காலிகமானதா, இல்ல இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு இதுதான் இனிமே புது நார்மலா இருக்குமா? இந்த அனாலிசிஸை வச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. யோசிச்சு பாருங்க.